friends, welcome to my channel. This is Kerala Lati guessing tips. நேற்றுக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். பட் டபுள்ஸ் வரும்னு ஒரு ஐடியாவோட கொடுத்துருந்தேன். பட் நான் 0-0 வச்சுருந்தேன். பட் மிஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வந்திருக்கு. ஆனால் 2-2-5 வந்திருக்கு. ஸோ 0வோட பவர் நம்பர் 5. அதுதான் மாறி வந்திருக்கு. இன்றைக்கி டபுள்ஸ் நம்ம நினச்ச மாதிரி வரல. இன்றைக்கி வின்னிங் வரல. கொஞ்சம் இந்த மாதிரி டபுள்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் கெஸ்ஸிங் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஸோ இது தொடர்ச்சியாக அப்படி இருக்காது. கட்டாயம் நான் ஃபுல் வின்னிங் கொடுக்குறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் எஃபர்ட் போட்டு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 நாளாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 3 நாளாகவே உங்களுக்கு தொடர்ச்சியாகவே டபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நாளைக்கும் எனக்கு டபுள்ஸ் தான் கெஸ்ஸிங் தெரியுது. ஓகேங்களா, நாளைக்கும் டபுள்ஸ் வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்குது. ஸோ எப்படி வருதுங்கிறத எனக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடிச்சிக்கிறது 474, 225. ஸோ ஓகேங்களா, இதில் நம்ம பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பாஸ் ஆகும். பட் தொடர்ச்சியாக நமக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லியே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு நாள் 2 நாள் சப்போஸ் ஒரு 3 நாள் கூட மிஸ் ஆகும். பட் அதிகமாக இந்த ஆல் போர்டு கெஸ்ஸி ட்ரிக்கு பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 474 எடுத்துக்கிறோம். 4 + 7 + 4 எப்போதும் போல் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா நமக்கு 15 வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 5 மட்டும் எடுத்துக்கிறணும். அப்போது நமக்கு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 5 அல்லது 0 வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம இன்றைக்கி பிசி ட்ரிக் பார்க்கலாம். இன்றைக்கி பிசி ட்ரிக் பார்க்கலாம். பிசி இப்போ 2 நாளாகவே பாஸ் ஆகலை. அதனால் இன்றைக்கி வேறு மாதிரி ஐடியா வச்சு போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் இந்த 21 வச்சு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு ஃபார்முலா மாதிரி தான். அதாவது கூட்டல் கழித்தல் மூலமாக நம்ம ஒரு நம்பரை கொண்டு வர ஒரு ஐடியா தான். இது ஒரு ஃபார்முலா ஐடியா தான். மற்றபடி இது ஒரு இதுவும் இல்லை. சில டைமில் நம்பர் முன்ன பின்ன போட்டு பார்க்கும்போது 1 2 ஆட் பண்ணி 2 அந்த மாதிரி மைனஸ் ஆர் மைனஸ் போட்டு பண்ணி பார்க்கும்போது அடுத்த நாள் ரிசல்ட் பாஸ் ஆகுது. அதை தான் உங்களுக்கு நான் காட்டியும் நான் அதை ரிசல்ட் போடுறேன், கெஸ்ஸிங் போடுறேன். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி ட்ரிக். இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டி தான் நான் இது பண்ணுறேன். நேற்றுக்கு 2 நாளாக அடிச்சுட்டு அது நான் சொல்லிகிட்டே இந்த மாதிரி மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி மாறி வரும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரியே நேற்றுக்கு 2 நாள் பாஸ் ஆகிருந்துச்சு அந்த ட்ரிக். நேற்றுக்கு போட்டிருக்கு. பட் இன்றைக்கி பாஸ் ஆகலை. அதே போல் இன்றைக்கி நான் வேறு மாதிரி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த 576 896 இருக்குது. இன்றைக்கி இந்த நம்பர் தான் நம்ம வரிசையாக 3 நம்பர் கெஸ்ஸிங் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இந்த 576 896 எடுத்துக்குவோம். இதில் இந்த கடைசியாக இருக்கிற 2 டிஜிட் எடுத்துக்கிடுவோம். 2 டிஜிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 96. இதோட நம்ம என்ன செய்ய போகிறோம், 33 இப்போது 21 ஆட் பண்ணுவோம். நேற்றுக்கு அதே மாதிரி நான் 1 2 ஆட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி 33 எடுத்திருக்கேன். 33 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9. இது ஆட் பண்ணோம்னாக்க 2. அதே மாதிரி 6ல் உங்களுக்கு 3 போச்சுன்னா 3, 9ல் 3 போச்சுன்னா உங்களுக்கு 6. ஸோ இதே மாதிரி இதை கிராஸாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணாக்க நமக்கு என்ன வருது, 69, 32. இதில் அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள். நேற்றுக்கு ரிசல்ட் பாருங்கள் 69. அதாவது 699 வந்திருக்கு. அதாவது 9 டபுள்ஸ் வந்திருக்கு. பட் 69 ஏபி ஏபி ஏசியாக வந்திருக்கா. ஸோ நமக்கு இந்த நம்பர் ஏசி
ஏபி அது டபுள்ஸ் வந்துருக்கு, பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதே போல் அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள். அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு வந்து என்ன வந்திருக்கு? 225. ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம என்ன எடுத்தோம்? 576, 896 எடுத்தீங்க இல்லையா? அதுக்கு கீழே உள்ளதை பாருங்கள். 263, 925. நம்ம வந்து இப்போ 576, 899 வச்சு ட்ரிக்கு போடும்போது நமக்கு வந்து 699 வந்துச்சு. அதே போல் அந்த நம்பருக்கு கீழே உள்ள நம்பரை பாருங்கள். 263, 925 வருதுங்களா? அதை நம்ம இன்றைக்கி அடுத்த நாளுக்குள்ள ரிசல்ட்டாக எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நான் என்ன மாதிரி ஐடியா சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 263, 925. ஓகேங்களா? இதில் வந்து கடைசியாக உள்ள அந்த 25 எடுத்துக்குவோம். இருபத்தஞ்சோட 33 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணோம்னாக்க 8, 5. அதே போல் 5ல் 3 போச்சுன்னா 2, 2ல் 3 போச்சுனாக்கா உங்களுக்கு போகாத. அதை வந்து 12 எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டோம்னாக்கா 12ல் 3 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 9. அதே போல் இங்கே இந்த நம்பரை பாருங்கள், கிராஸாக நம்ம எடுத்துக்கிறோம். கிராஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25, 98. அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள், உங்களுக்கு வந்து 225ன்னு பாஸ் ஆகிருக்கு. அப்போது இதுவும் உங்களுக்கு வந்து ஏசி பிசியாக பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம அடுத்த நாள் ட்ரிக் எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 709, 778. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை தான் எடுத்துக்க போகிறோம். இதில் உள்ள கடைசி 2 டிஜிட் எடுத்துக்குவோம். கடைசி 2 டிஜிட் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து 78. இதோட வந்து 33 வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 10, 11. அதே போல் 0 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5, 4. இதை வந்து கிராஸாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0, 5, 41. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை வச்சு ஏபிசி பிசிஎஸ்சி வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏபி பிசி ஏசி நாளைக்கு என்ன வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த நம்பரை வச்சு 0, 5, 41. இது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0ஓட பவர் நம்பர் 5. ஸோ 55. அதே மாதிரி 4ஓட பவர் நம்பர் 9, 91. இல்லாட்டி 00. இது வந்து 46. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு வந்து ஏபிபிசி ஏசி எடுத்துக்கிற நம்பரு. இதுக்குள்ளே தான் நாளைக்கு நம்பர் வர அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபிசி வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு உள்ளது வந்து இன்றைக்கி ஆல்ரெடி நான் வந்து 418 வந்து போட்டிருந்தேன். இன்றைக்கும் அதை தான் வைக்க போகிறேன். ஏன்னா அது வர்றதுக்கு வாய்ப்பு தெரியுது. ஸோ அதை வச்சுருக்கேன், அதையும் நான் வச்சுருக்கேன். நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கும் எனக்கு வந்து சான்சஸ் தெரியுது. நாளைக்கு 55 வந்து மேக்ஸிமம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக என்னோடய கெஸ்ஸிங்கில் தெரியுது. அப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏபிசி வந்து 557, 418, 755, 841, 575, 184. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நாளைக்கு ஏபிசி போடு. என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். என்னோடய வீடியோ பார்த்த
எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லா நண்பர்களுக்கும் என் மாமாந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் அந்த வீக்குக்குள்ளே நான் உங்களுக்கு ஃபுல் வின்னிங் கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்ச எஃபெக்டை போட்டு நான் உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.